5வது வினா வரைக்கும் பார்த்திருக்கிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோமா? ஓகே சார். கிளாஸுக்கு வாரம் எண்டில் இருந்தாக்கள் 6:30 மணிக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. அப்படித்தானே? சரி, கிளாஸ் டைம் வந்து 6:30 சொன்னா 6:30 மணிக்கு சரியா ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிளாஸுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிறாக்கள் சரியா 6:30க்கு முன்ன வந்து ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. வட்டம் பிளஸ் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்க தெரியும் என்கிறாக்கள் எடுக்கலாம். நேற்று படிப்பிச்சது. அப்ப நாங்க ஏற்கனவே கூட குறைய சொன்ன நான் இதே மாதிரி கேள்வி நிறைய வார என்று போட்டு கை வீத்த தேவையில்ல, ஆன்சர் எடுங்க. விளக்குது இல்ல என்ன ஆன்சர் சொல்ல போறீங்களா? வட்டம் 50, சதுரம் 40 சார். சொல்ல போறோம் சார். ஆன்சர் எடுத்தாக்கள் கை வைத்துங்க சார். ஏன்னா விளங்கினதா? சொல்றேன். சொல்லையா? வட்டம் 40, வட்டம் 20, சதுரம் 20. Recording in progress. ரைட். முதலாவது நேற்று படிப்பிச்சத்துல ரெக்கார்டிங் அதாவது நேற்று படிப்பிச்சத்துல ரிவிஷன் மாதிரி நேற்று வந்துட்டு 3வது வினாவில் கொஞ்சம் நேரம் விளங்கப்படுத்தினேன். அப்போ அதோட காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நேற்றைய கிளாஸில் முக்கியமான ஒரு விஷயங்களை கொஞ்சம் ரிவிஷன் பார்த்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ அந்த வகையில் ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன். வட்டத்திலிருந்து சதுரத்தை கழிச்சா, இது சதுரம், வட்டத்திலிருந்து சதுரத்தை கழிச்சா 40, சதுரத்தையும் வட்டத்தையும் கூட்டினா 90. எனில் வட்டம் எத்தனை, சதுரம் எத்தனை என்று கேட்டிருக்குது. செய்ய தெரியுமானாக்கள் கை வைத்தலாம். ஆன்சர் எடுக்கக்கூடிய ஆக்கள் ஆன்சர் எடுங்க. ஆன்சர் எடுத்தாக்கள் கை வைத்துங்க. எது சொல்லி தந்ததுதான். ஆன்சர் எடுத்தாக்கள் கை வைத்துங்க. ஹயா, ஆன்சர் வந்துதா? ஓ சார். என்ன விட வட்டத்துக்கு? வட்டத்துக்கு 20. 60. வட்டத்துக்கு 20 வரும். ரைட். இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். ஆயிஷா செய்தீங்களா? ஆயிஷாண்டு போட்டிக்கு பாத்திமா போட்டிக்குது, ஆயிஷா போட்டிக்க 2 வீடியோ இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட். 2 பக்கத்துல ஆயிஷா வீடியோ 2 மாதிரி ஆக்கள் 2 வேறு வேறு பேரு. சரி, ஷஃபியா அண்ணா வட்டத்துக்கு 26, சதுரத்துக்கு
25. இல்ல. பாப்பம் சரியா விளையாட்டு. வேற யாராவது சொல்ல தெரியுமங்கிறாக்கள்? ரைட், கிருஷ்யா. வட்டத்துக்கு 30 சதுரத்துக்கு 10. இல்ல. ஜனா. சார் வட்டத்துக்கு 65 சதுரத்துக்கு 25. வெரி குட். அதான் ஆன்சர். சரியா பிள்ளையா பாப்பா? சரியா? ரைட். இப்ப என்ன சொன்னேன்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொன்னது ஃபர்ஸ்டுக்கு இது ரெண்டையும் கூட்டினா 90, ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 40. ரெண்டையும் கூட்டினா 90, ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் 40. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, கூட்டுத்தொகையிலிருந்து வித்தியாசத்தை கழிக்கணும். இது வித்தியாசம், இந்த 40 தான் வித்தியாசம். நேற்று சொல்லி தந்தது மேல இருந்தது, இன்றைக்கு அதை கீழே மாத்தி போட்டிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ரெண்டும் இல்லை. வித்தியாசத்தை படுறத மட்டும்தான் கழிக்கணும். இது மைனஸ்ல இருக்கு, இதுதான் வித்தியாசம். வித்தியாசப்படுறத கழிக்கணும். அப்ப 90ல இருந்து 40 கழிச்சோம்னு சொன்னா 50 வரும். அப்ப அந்த 50 ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சோம்னா 25, 25. நாங்க கழிச்சு வைக்கிற அந்த வித்தியாசப்படுறத எதேண்டான ஒன்றோட கூட்டணும். இதோட இல்லாட்டி இதோட. நான் இதோட கூட்டுறேன். இந்தாக்கிறது 40 இதோட கூட்டுறேன். கூட்டினா 65, 25. இப்ப கூடினத்துல இருந்துதான் குறைஞ்சத்தை கழிக்கிறேன். அப்ப கூடினது இதுல ஏது என்று கேட்ட இந்த இதுல இருந்துதான் இதை கழிப்பாங்க. அப்ப இதுதான் நிச்சயமா 65, இது 25. அப்ப 65ல இருந்து 25 கூட 40. சரியா? அதே வழிமுறை தான் நேற்று மாத்தி போட்டது, இன்றைக்கு மாத்தி போடுறது. ரைட். இன்னும் ஒன்று. ரைட், வானா என்னன்னு சொன்னா, கிளாஸ்க்கு படிப்பிக்க வேண்டி வந்த விஷயம் டைம் இல்லாம போயிடும். அதனால நேத்து படிப்பிச்ச ரிவிஷன் தான் பார்த்திருக்குது. இது விலங்குகள் என்றாக்களே யார் இருக்கிறீங்க? இது விலங்குகள் என்றாக்கள் இருக்கிறீங்களா? இல்ல தானே? சரி, வித்தியாசப்படுறத கழிக்கிறதா இன்னொன்று கேட்கிறாங்க. சரி, ஒன்று ஏயையும் பியையும் கூட்டினா 60, ஏயில இருந்து பிய கழிச்சா 20. ஏயையும் பியையும் கூட்டினா 60, ஏயில இருந்து பிய கழிச்சா 20. இப்ப ஏ என்ன பி என்ன? வித்தியாசப்படுறதை தான் நாங்க கழிக்கணும், கூட்டுறத கழிக்கிறல்ல. ஆயிஷா, எது வரும்? என்ன வரும்? ஏக்கு என்ன வரும்? ஏக்கு 40, ஆ, பிக்கு 20. பிக்கு 20. ஓகே பாப்பா, 40, 20 சரியாங்கிறாக்கள் கழித்துங்க. வெரி குட். இப்ப இந்த இங்க மைனஸ் வருது. அப்ப இதைத்தான் நாங்க கழிக்கணும். சரியா? அப்ப 60ல இருந்து 20 போனா 40, 40 நாங்க ரெண்டா பிரிச்சா சரியா? கீழே 2 போட்டிக்கிறேன். ரெண்டால பிரிக்கிறதுக்கு ரெண்டு போட்டீங்க. 40 ரெண்டா பிரிச்சா 20, 20. இந்த கழிச்ச 20 இதோட கூட்டுறது. அப்ப 20, 20, 40, 40, 20. அப்ப இது 40ன்னு சொன்னா இதுல இருந்துதான் இதை கழிக்கிற. அப்ப இது 40, இது 20. ரைட். அடுத்த கணக்கு 6வது வினா டியூட்ல. 6வது வினா டியூட்ல
இதுவும் வந்து முக்கியமான ஒரு வினா. சரியா? ரைட், 6வதுக்கு ஆன்சர் எடுத்தாக்கள் கை வைத்துங்க. ஆறாவதுக்கு ஆன்சர் எடுத்தாக்கள் எத்தனை ஆன்சர் சொல்லலாம், கை காட்டலாம். முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதான்னு சொல்லி ஆன்சர் எடுத்தாக்கள் ஆன்சர் சொல்லலாம். ரைட், வீடியோ ஆன் பண்ணிக்கிறார்கள், ஆன்சர் போடுறீங்க ஒன்று சொல்லி. முதலாவது ஆன்சர் சரியா பிள்ளையா பாப்பா? ரைட், இதுக்கு நாங்க செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு வழிமுறை ஒட்டி இருக்குது, செய்முறை ஒட்டி இருக்குது. அது என்ன என்று சொன்னா அது வழங்கப்படுத்தி போட்டு கேள்விக்கு போறோம். இதுவும் எங்களுக்கு நிறைய வார கேள்வி பிரதியீடு பாடத்துல, இதுவும் வந்து நிறைய வார கேள்வி. அப்ப உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு அதுக்கு போறேன். சரியா? உதாரணம் ஒன்றை விளங்கப்படுத்தி போட்டு அதுக்கு போறேன். ஏயையும் பியையும் கூட்டினா 10, பியையும் சியையும் கூட்டினா 20, சியையும் ஏயையும் கூட்டினா 30. ஏபிசி மூணும் என்ன? ஏபிசி மூணும் எத்தனை வரும் என்று கேட்காங்க. ஏயையும் பியையும் கூட்டினா 10, பியையும் சியையும் கூட்டினா 20, சியையும் ஏயையும் கூட்டினா 30. கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு நாங்க இப்படி வந்தா நாங்க இப்படி விட எடுக்கிற என்று சொன்னா இங்க மூணையும் கேட்டீங்க. ஏபிசி மூணும் எத்தனை? மூணையும் கூட்டினா எத்தனை என்று கேட்டீங்க. சரியா? இப்ப நாங்க விட எடுக்கிறேன்டா ஏபி. இப்ப இந்த ஏ வந்து ஒரு தரம், இந்த ஒரு தரம், 2 தரம் ஏ வந்திருக்கு தானே. இந்த பி வந்து இந்த 2 தரம் வந்திருக்கு, சி வந்து இந்த 2 தரம் வந்திருக்கு. இப்ப இப்படி வர்றக்குள்ள நாங்க என்ன செய்யணும்டா 2A 2B 2C. இப்ப இந்த மூணையும் நாங்க கூட்டணும். இந்த வருதானே, இந்த மூணையும் கூட்டணும். எப்படி என்ன தெரியாது, இப்பதானே படிக்க போறோம், கூட்டுறதுக்கு தானே படிக்க போறோம். அப்ப இத மூணையும் கூட்டினா 2A சக 2B சக 2C சமன் 2A 2B 2C வந்த விளங்காதாக்க கைவித்துங்க. 2A 2B 2C வந்த விளங்கலன்னு சொன்னா நீங்க இங்க இல்ல இதான இவ்வளவுத்தையும் நாங்க கூட்டணும். அந்த இப்படி கூட்டுறேன்டா இந்த ஒரு இருக்கு, இந்த ஒரு இருக்கு, இந்த 2A இந்த 2A போட்டிக்க. டெவினேஷ் விளங்குதா? இந்த ஒரு பி இருக்கு, இந்த ஒரு பி இருக்கு, 2B 2B போட்டிக்க. இந்த ஒரு சி, இந்த ஒரு சி, 2C 2C போட்டிக்க. இவ இவ்வளவுத்தையும் தான் நான் கூட்டி எடுக்கிறீங்க. எந்த ஆகிவது? அப்ப அது போல இங்க அலசி கூட்டின மாதிரி இங்க அலையும் கூட்டினா 30 10 20 30 30 30 30 30 60. இந்த 60 எப்படி வந்தா இந்த நம்பர் எல்லாம் கூட்டினேன். சரியா? இந்த நம்பர் எல்லாம் கூட்டினேன். அப்ப 60. இப்ப 2A 2B 2C 60. ஒரு A ஒரு B ஒரு C எத்தனை? 2A 2B 2C 60. ஒரு A ஒரு B ஒரு C எத்தனை என்று கேட்டா சரியா? இப்ப எல்லாத்தையும் நாம 2ஆல பிரிக்கணும். அதோட மனசாலே நம்ம பார்க்கலாம். 2A 2B 2BC 60. ஒரு A ஒரு B ஒரு B 30. ஒரு A ஒரு B ஒரு C 30. சரியா? அப்படி இல்ல இவ்வளங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்துலையும் 2ஆல பிரிக்கணும். எல்லாம் 2ஆல பிரிச்சா 2ஆல பிரிச்சா இந்த 2 பட்டுப்பட E வரும், இந்த 2 பட்டுப்பட B வரும், இந்த 2 பட்டுப்பட C வரும். இத 60 2ஆல பிரிச்சா 30 வரும். அப்ப ABC 3 30. சரியா? ABC 3 30. இன்னும் மட்டும் விளங்கப்படுத்துறேன். இது விளங்கினாக்கள்
சரியா? அடுத்தது நான் விளங்கப்படுத்தக்குள்ள யோசிக்கணும். ரைட், இப்படித்தான் வருமெண்டு. சரியா? அரைகுறையா கொஞ்சம் விளங்கிருக்கும். இன்னும் மட்டும் பாருங்க. சதுரம் வட்டம் ரெண்டையும் கூட்டினா 40. முக்கோணத்தையும் வட்டத்தையும் கூட்டினா 30. சதுரத்தையும் முக்கோணத்தையும் கூட்டினா 20. சரியா? சதுரத்தையும் இதையும் கூட்டி முக்கோணத்தையும் கூட்டினா 20. இப்ப நமக்கு கேள்வி கேட்டாங்க, ஒரு சதுரமும் ஒரு முக்கோணமும் ஒரு வட்டமும் எத்தனை வரும்? என்ன செய்யணும்? இப்ப இங்க சரியா, இப்ப இங்க வந்து 2 சதுரம் இருக்கு, 2 முக்கோணம் இருக்கு, 2 வட்டம் இருக்கு. அப்ப அவ்வளவுத்தையும் நாங்க கூட்டினோம்னா 2 வட்டம் 2 சதுரம் 2 முக்கோணம் சமன். இவ்வளவுத்தையும் கூட்டினோம்னா 40 30 70 20 90. அப்ப 2 2 2 2 90. 1 1 1 1 என்ன வரும்? மஹீரா முசாதி, அதாவது ஆன்சர் போடக்கூட படிப்பிக்கக்குள்ள படிப்பிக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க பிள்ளை எடுக்க மாட்டீங்க. அல்லது போன்ல வந்து டைப் பண்ணி அதுல யாதை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் படிப்பிக்கிறது விளங்காது. அப்ப நான் இங்க படிப்பிக்கக்குள்ள நீங்க ஒரு வேலையும் செய்யக்கூட என்னதான் அவர் சொல்றாரு என்று மெயினா கவனிக்கணும். கவனிக்க நீங்க திசை திரும்ப மாட்டீங்க. ரைட், இதுக்கு முக்கோணம் இது விட என்ன? முதலாவது விட 55, இரண்டாவது விட 40, மூணாவது விட 45. என்ன விட வரும்? வெளிப்பட்டு பாரு, என்ன விட வரும்? நீங்க செய்து பார்த்துட்டீங்க ஆன்சர். ஒவ்வொன்றும் எத்தனை? ரைட், வெரி குட். எல்லாரும் நிறைய பேரு 3 நம்பர் காட்டுறீங்க. இப்படி வந்த விட அப்படி சொல்லி சொன்னா இங்க பாருங்க, இதுல 2 சதுரம் 2 சதுரம் சக கூட்டுறன். இவ்வளவுத்தையும் நான் கூட்டுறேன். 2 சதுரம் இந்த அரிக்கு, 2 முக்கோணம் இந்த அரிக்கு. அப்ப 2 முக்கோணம் சக 2 வட்டம் இருக்கு. அப்ப 2 வட்டம் சமன். இவ்வளவுத்தையும் நான் கூட்டுறேன். இவ்வளவும் கூட்டினா 40 30 70 20 90. எல்லாம் 2 2 2 2 2. அப்ப நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்று எடுக்கிறதுக்காக வேண்டி 2 ஆள பிரிக்கணும். 2 ஆள பிரிக்கணும். இதுலயும் 2 ஆள, இதையும் 2 ஆள, இதையும் 2 ஆள. இந்த 2 ஆள பிரிச்சா இந்த 2 வெட்டுப்படும், இந்த 2 வெட்டுப்படும், இந்த 2 வெட்டுப்படும். வெட்டுப்படும் எல்லாம் ஆகும். சரியா? இந்த 2 வெட்டுப்படும். இங்க நான் 90 2 ஆள பிரிச்சா என்ன வரும்னா 45 வரும். இது நாங்க 2 போட்டு பார்க்கலாம், போடாம நம்ம மனசாலையும் பார்க்கலாம். சரி, போடாம அங்க மனசால பார்க்கலாம். எப்படி? உதாரணத்துக்கு ஏயும் பியும் சியும் 100 என்றா சரியா? 2 ஏயும் 2 பியும் 2 சியும் 100 என்றா ஒரு ஏ ஒரு பி ஒரு சி எத்தனை வரும்? மனசால பார்க்கக்குள்ள என்ன வரும்? அந்த இதுதான் 50 தான். மனசால 2 பிரிச்சு பார்க்கணும். ஒரு ஏ ஒரு பி ஒரு சி 50. அப்ப நாங்க 2 பிரிச்சு தான் பார்க்கணும் இல்ல, அரைவாசி என்று பார்த்தா சரி. கிளியரா? விளங்கினாக்கள் கவித்தலாம். அப்படி என்றா இந்த கேள்விக்கு நாங்க போவோம். இப்ப பாருங்க,
இப்ப இங்க சதுரமண்டும் சரி வட்டமண்டும் கூட்டினா 10. இது வட்டத்தோட முக்கோணியை கூட்டினா 9. அடுத்தது இந்த சதுரத்தையும் முக்கோணியையும் கூட்டினா 11. இப்ப நான் விளங்கப்படுத்தினதை வச்சு 6வதுக்கு சரி தெரியாதாக்கள் விடையிடுங்க. என்ன விட வரும் டோட் விட எடுத்தாக்கள் ஓகே, விட எடுக்காதாக்கள் அல்லது ஏற்கனவே வேறு முறையில் எடுத்தாக்கள் திருப்பி ஒரு தரம் ட்ரை பண்ணிப்பார். திருப்பி ஒரு தரம் நீங்க செய்து பாரு. டியூட் இல்லைன்றாக்கள் கைவித்தலாம். ரைட் ஓகே போட்டிருக்கிறேன். கிளாஸ் குரூப்ல போட்ட நான் முதலாவது யூனிட் என்ற பாடம் பிரிண்ட் எடுக்காதாக்கள் கட்டாயம் யூனிட் 1 பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட் இப்ப ஆன்சர் எடுத்தாக்கள் கையை காட்டுங்க. 1 2 3 1 1 2 2 3 3. ஷஃபியா ஆயிஷ் நல்லா ஒரு தரம் செக் பண்ணி பாருங்க. பிள்ளையா காட்டுறாக்கள் வீடியோ ஆன் பண்ண ஆக்கிட்ட கேட்கலா? வீடியோ ஆன் பண்ணியிருக்கிற ஆக்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன். மற்ற ஆக்கள் ஓகே சரி. வீடியோ ஆன்ல இருக்கிற ஆக்கள் காட்டுறது எல்லாம் ஆன்சர் சரி சரியா? 1 ரைட் எப்படின்ட்டு பார்ப்பேன். ரைட் இங்க பாருங்க, இந்த ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது, அப்ப 2. இதை பாருங்க மனசாலேயே நாங்க பார்க்கலாம், இது 2, இந்த முக்கோணம் 2, அப்ப 2 2 2 2 2 ஒவ்வொன்று ஒன்று கிட்டிக்காங்க. இப்ப இந்த நம்பரை கூட்டுங்க 10 9 19 19 11 30 சரியா? நான் படம் கீறாமலே நான் இதுல சொல்லி செஞ்சு செய்கிறேன். அதாவது 2 சதுரம் 2 வட்டம் 2 முக்கோணம் என்ன வரும்? இந்த நம்பர் எல்லாம் கூட்டுவோம். 10 9 19 11 என்ன வரும்? 19 11 19 11 கூட்டினமெண்டா 9 1 0 9 1 10க்கு 0 1 மிச்சம், இங்க போட்டமெண்டா 30 வரும். அப்ப 2 சதுரம் 2 வட்டம் 2 முக்கோணம் 30. அப்ப ஒரு சதுரம் ஒரு வட்டம் ஒரு முக்கோணம் என்ன? 15. அப்ப முதலாவது விடை சரியா? விளங்கிட்டா? சரி இப்ப அதையே திருப்பி எழுதுறேன்னா விளங்காட்டி திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. வட்டம் இப்ப ஒவ்வொன்றுக்கும் நாங்க காணணும். ஃபர்ஸ்டுக்கு சதுரமும் வட்டத்தையும் கூட்டினா 10. ரெண்டாவது வட்டமும் முக்கோணமும் சீத்தா 9. மூணாவது முக்கோணமும் சதுரமும் முக்கோணத்தையும் சீத்தா 11. சரி இதுதான் அந்த கேள்வியை தான் நான் இங்க எழுதிக்கிறேன். ஒன்றுமில்லை, அது நடுவால போட்டிக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப 3ஐயும் கேட்டிக்குது. அப்ப 3ஐயும் கேட்ட நாங்க என்ன செய்யறோம்? இந்த 2 சதுரம் இருக்குது, 2 வட்டம் இருக்குது, 2 முக்கோணம் இருக்குது. அப்ப அவ்வளவுத்தையும் எழுதி சொன்னா என்ன வரும்? சதுரம் முக்கோணம் வட்டம் சமன் என்னன்னு கேட்டா இவ்வளவுத்தையும் கூட்டி 2ஆல பிரிப்போம். 10 9 19 11 30 30 2ஆல பிரிச்சா 15. இவ்வளவு வரைக்கும் கிளியர். எங்களாக்கள் கை வைக்கலாம்.
இதுவரை வரைக்கும் நீங்க ஆன்சர் எடுத்துட்டீங்க. இப்ப ஒவ்வொன்றும் என்னென்ன பார்க்கணும் நாங்க. இப்ப ஒவ்வொன்றும் என்னென்ன ஒவ்வொன்று பார்க்கிறேன்டா சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 3ம் 15 சரியா கவனிங்க. இதுதான் நம்ம ஒவ்வொன்று இதத்தினு பார்க்கறதுக்கு. இந்த 3ம் 15 அப்படி என்றா இது 2 எத்தனை தந்திரிக்கா? இது 2 எத்தனை மேல தந்திரிக்கா? ஏன் இல்ல இருக்கி பாருங்க. சதுரமும் முக்கோணம் இந்த அரிக்கி இது 2 11 சரியா? இந்த அரிக்குது இந்த தானே இது 2ம் இந்த அரிக்குது இது 2ம் 11. அப்ப இது 2ம் 11 சொன்னா 11ஓட எத்தனையை கூட்டினா 15 வரும்? 11ஓட இந்த அரைக்கிறது வட்டத்துக்கு எத்தனையை போட்டா 2ஐயும் கூட்டினா 15 வரும்? 4 போட்டா வரும். அப்ப இந்த வட்டத்துக்கு 4 சரியா? இந்த வட்டத்துக்கு 4. அப்ப இந்த வட்டம் 4 இந்த 4ஓட எத்தனையை கூட்டினா 10 வரும்? இந்த 4ஓட எத்தனையை கூட்டினா 10 வரும்? 6 கூட்டினா ரைட். இந்த 6 4 10. அப்ப இன்னொன்று தெரியணும், முக்கோணத்துக்கு தெரியணும். இந்த வட்டத்துக்கு 4 ரைட். இந்த 4 இந்த 4ஓட எத்தனையை கூட்டினா 9 வரும்? 5. இப்ப கண்டமா இல்லையா? ஒவ்வொன்றும் காணலாம். இதை எடுத்து கொண்டோம்னா இதை வச்சு ஒவ்வொன்றும் எத்தனை சதுரம் எத்தனை வட்டம் எத்தனை முக்கோணம் எத்தனைன்னு காணலாம் தானே? சரி, இப்ப இது காண்ற மெதட் இன்னொன்று வேணுமா? இன்னொன்று சொல்லி தரணுமா? தேவையில்ல. தேவையண்டாக்கள் படிப்பிக்கிற பாடத்துல கூட நின்று மினக்கிறேன்டா அதுல கூட கேள்வி வாராதுக்கு நான் மினக்கடலை அப்படியே போயிடுவேன். இதுல கூட கேள்வி வார அதாலதான் சொல்லித்தாரேன். ஏயும் பியும் 40 சியும் பியும் 60 ஏயும் சியும் 100. ஏ எத்தனை பி எத்தனை என்று கேட்காங்க. அப்ப இப்படி கேட்டா ஃபர்ஸ்டுக்கு 3ஐயும் காணணும். யாரு காணுவீங்க? 3ஐயும் ஏபிசி 3ம் என்ன? ஏபிசி 3ம் என்ன? முதலாவது விட 100, இரண்டாவது விட 150, மூணாவது விட 200. என்ன விட வரும்? ஏபிசி 3ம் என்ன? இதுக்கு இல்ல ஏ பி சி 3ம் என்ன? 1 2 3? நல்லா யோசிக்கணும். அதுக்கிடையில மறக்க கூட. மூணு ஆன்சர் வராது. ஏபிசி 3ம் என்ன வரும்? ஒன்று. ஆன்சர் ஒன்று. 100ங்கிறது. சரி. எப்படி? இதை நாங்க 3ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிப்போம். 1 + 1 = 2. 2 + 1 = 4. 4 + 1 = 8. 8 + 1 = 16. 16 + 1 = 24. 24 + 1 = 36. 36 + 1 = 48. 48 + 1 = 52. 52 + 1 = 54. 54 + 1 = 56. 56 + 1 = 57. 57 + 1 = 58. 58 + 1 = 59. 59 + 1 = 61. 61 + 1 = 62. 62 + 1 = 63. 63 + 1 = 64. 64 + 1 = 65. 65 + 1 = 70. 70 + 1 = 80. 80 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100 + 1 = 100. 100
2A 2B 2C மூணையும் கூட்டி போட்டு 2ஆல பிரிப்பேன் 2A 2B 2C அப்ப 2A 2B 2BC அவ்வளவு சொன்னா 100 160 200 அப்ப 200 2ஆல பிரிக்க சொன்னா 100 அப்ப 3 100 மூன்றும் 100 இப்ப A என்ன B என்ன C என்ன என்று பாக்குறதுக்கு இப்ப ஓகே பார்க்கலாம் சரியா ஒன்றுமில்லை ஏ இத ரெண்டையும் கூட்டினா 40 இந்த அறைக்கு தானே ஏயும் பி இது 2 40 அப்ப சி எத்தனை இது ரெண்டையும் கூட்டினா 40 சரியா இது 2 இந்த அறைக்கு இது 2 40 இது 2 40 இது 2 40ஓட எத்தனைய கூட்டினா 100 வரும் 60 கூட்டினா 60 அப்ப சி வந்து 60 இதுக்கு வந்து 60 60ஓட எத்தனைய கூட்டினா 60 வரும் முட்டை 60ஓட பூச்சியத்தை கூட்டினா 60 அப்ப பிக்கு வந்து ஒன்றும் இல்லை பிக்கு பெருமானம் இல்லை 60 பூஜ்ஜியமும் 60 சரி இப்ப சி 60 எடுத்துட்டீங்க ஏ என்ன அப்ப இந்த பி பூஜ்ஜியம் ஏ மட்டும் 40 சரியா ஏ மட்டும் 40 அப்ப ஏயும் சியும் கேட்டிக்குது இந்த ஏயும் ஏக்கு 40 சிக்கு 60 ரெண்டும் சேர்த்து 100 அப்ப பிக்கு பெருமானம் இல்ல சரியா இந்த ஏதாவது ஒன்றை நாங்க வச்சு அதுக்கு நாங்க ஆன்சர் எடுக்கிறோம் சரியா ரைட் அப்ப அது போல இந்த வினாவுக்கு நாங்க பார்த்தோம்டா இதுல கேட்டிருக்குது இதுல நாங்க ஏபிசி அதாவது சதுரம் வட்டம் இந்த அழைக்கிற மூணும் வந்து அழைக்கிறேன் இந்த மூணும் வந்து 15 இப்ப இந்த அரைக்கிற ரெண்டையும் தூக்கி போட்டா பாருங்க இந்த ரெண்டையும் இந்த அரைக்கு இது ரெண்டும் வந்து 10 இது ரெண்டும் 10 இந்த 10ஓட எத்தனையை கூட்டினா 15 வரும் என்று கேட்டா 5 கூட்டினா 15 வரும் அப்ப இந்த முக்கோணிக்கு பெருமானம் இந்த முக்கோணி வாரதுக்கு பெருமானம் என்னன்னு சொன்னா 5 இந்த 5 வந்தது விளங்காதாக்கள் மட்டும் கைவித்துங்க சரி அடுத்தது இது 5 சொன்னா என்ன இந்த முக்கோணிக்கு 5 சொன்னா இந்த அறைக்கு இது ரெண்டையும் எடுத்தமண்டா இதுக்கு 5 அப்ப இது வட்டத்துக்கு 4 அப்ப இந்தாவும் இருக்கு அந்த அதே வட்டம் 4 என்று சொன்னா இந்த அரைக்கிறது 6 இதைத்தான் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன் இப்ப ஒவ்வொன்றுக்கு நாங்க எது சரியான விட 7வது எது சரி என்று பார்த்தா இதுக்கு நாங்க கண்டிருக்கோம் 5 அப்ப இது 5 இதுவும் 5 அடுத்தது இந்த சதுரத்துக்கு நாங்க கண்டம் இந்த அறைக்கு 6 கண்டம் இது 6 இது 6 வட்டத்துக்கு நாங்க கண்டம் 4 கண்டம் இந்த அடிக்கிற வட்டத்துக்கு 4 கண்டம் அப்ப இது 4 இது 4 கேட்டிருக்குது கேள்வி மிகச் சரியான தொடர் 5ஐயும் 5ஐயும் கூட்டினா 10 சரியா வருமா வராதா 5ஐயும் 5ஐயும் கூட்டினா 10 ரைட் இது சரி 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 14 பிள்ளைதானே 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 பிள்ளைதானே அப்ப சரியான விட முதலாவது விட ரைட் விளங்கினாக்கள் கைவித்துங்க அப்ப நாங்க இவ்வளவு நேரம் சொல்லி தந்தது ஒவ்வொன்றும் என்னென்ன எப்படி எப்படி எடுக்கிறேன்றது சரியா ரைட் இது வசனங்களை நமக்கு வரும் எப்படின்னு சொன்னா மாலாட வயசும் கீத்தாட வயசும் 15 கீத்தாட வயசும் ராணியிட வயசும் 20 ராணியிட வயசும் கீத்தாட வயசும் 30 ராணியிலையும் கீத்தாடையும் இன்னொரு நாள் சொன்னேன் ராணியும் கீதா மாலா 3 பேர் வயசும் எத்தினேன் என்ற வசனத்தால வரும் இது படங்களை போட்டு இருக்குது அதே போல வசனங்கள்ல வரும் வசனங்கள்ல வாரது பிரச்சனைகள் தீர்த்தல்ல வரும் 5ஆம் படத்துல வரும் 5வது நூறு அறிவுல
எது எப்படியோ நாங்க வந்து லேசா செய்யலாம். இந்த செய்முறை வழங்குமென்னு சொன்னா நாங்க செய்வோம். சரியா? ஏழுமங்கிறார்கள். இன்னொரு கணக்கு தரக்குள்ள நான் வந்து சில டைம்ல இருந்திருந்தாப்புல எக்ஸாம் மாதிரி எப்படி போடுவேன். அப்படி போடக்குள்ள நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். என்ன ஜின்னா எக்ஸாம் அங்க நெஞ்ச பொத்துற அங்க எக்ஸாம் பெருசா கஷ்டம் எல்லாம் வராது. ரைட். அடுத்த கேள்வி, எழுத்துக்குரிய பெருமானங்களை அவதானித்து வினாக்களுக்குரிய விடையினை விடையின்குள் கோடிடுக. 8வது கேள்வி, செய்தாக்கள் உங்களோட விடையை காட்டுங்க. சொல்லித்தாரன் செய்யற முறை நீங்க ஏற்கனவே நான் சொல்லித்தாரதுக்கு முன்ன நீங்க செய்திருப்பீங்க. இப்படித்தான் வருமன்றோட்டு யோசிச்சு வச்சு செய்திருப்பீங்க. எட்டாவது கேள்விக்கு விட 8வதுக்கு தெரியா என்று சொல்றார்கள் மட்டும். கண்டுபிடிக்க தெரியாங்கிறார்கள் மட்டும் கைவிடலாம். தெரியாதாக்களுக்கு தான் விளங்கப்படுத்துற நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. தெரிஞ்சாக்களுக்கு அவ எப்படியோ தட்டி தடுமாறி ஓடி இருக்குவாங்க. தெரியாதாக்களுக்கு விளங்கப்படுத்தணும். விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியக்குள்ள ஒரு சந்தோஷம், சிரிப்போடு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு தான் தேவை. ரைட். இப்ப பாருங்க, ஏஎம் கூட்டினா 18. அப்ப 2A 18. ஒரு ஏ எவ்வளவு? 2 மாங்காய் 20 ரூபாண்டா. ஒரு மாங்காய் எவ்வளவு? கையில ஆட்டுங்க. 2 மாங்காய் 20 ரூபாண்டா. ஒரு மாங்காய் எவ்வளவு? அபிஷ்னி எவ்வளவு? கையில காட்டுங்க. 2 மாங்காய் 20 ரூபாண்டா. ஒரு மாங்காய் எவ்வளவு? அபிஷ்னி அந்த 10 ரூபா. 2 மாங்காய் 20 ரூபாண்டா. ஒரு மாங்காய் 10 ரூபா. அப்ப இது பாருங்க, 2A 18. ஒரு ஏ வந்து 9. சரியா? இது விளங்கிட்டா? 2B 12. ஒரு B 6. இது விளங்கிட்டா? 6 6 12 தானே. அப்ப 2. அப்ப சீக்கு என்ன வரும்? 7. ஓ 7 தான். 7 மேலும் தானே 14. அப்ப சி வந்து 7. அப்ப டிக்கு 8 வருமா? பாருங்க, 16. 2 டி 18 16. ஒரு டி எவ்வளவு? எப்படி பாக்குறேன்? நாங்க 16 2ஆல பிரிச்சு பாக்குறேன். இதையும் 2ஆல பிரிக்கிறேன். இப்படி போட்டாலும் பிரிக்கிறதான், அல்லது இப்படி போட்டாலும் பிரிக்கிறது. அந்த 16 2ஆல பிரிச்சா என்ன? 2ஆல பிரிக்கக்குள்ள 8 2 16. அப்ப மேல வர இதுக்கு வந்து 8. ரைட். இப்ப ஒவ்வொன்றும் என்னன்னு எடுத்துட்டோம். இப்ப எழுத்து ஏயின் பெருமானத்துக்கும் அப்ப ஏட பெருமானம் என்ன? 9. டீர பெருமானத்துக்கும் டீர என்ன? 8. இடையிலான வித்தியாசம் சொல்லிச்சுன்னா கூட்டுறதானே. ஓம் கூட்டுறதாங்கிறார்கள். கை வைத்துங்க. வித்தியாசம் என்ற ஓம் கூட்டுறதான். கூட்டுறையா? இல்ல, கழிக்கிற. வித்தியாசம் கேட்டா கழிக்கிற. அப்ப 9க்கும் 8க்கும் வித்தியாசம் எத்தினு? 1. வெரி குட். அப்ப 1 சொன்னா 3வது விட. 1 சொன்னா 3வது விட. விட இதானே. சரியா? 3வது விட. ரைட். அடுத்தது 9வது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பெருமதி நாங்க போட்டு பார்க்கணும். ரைட். பாத்திமா, ஏக்கு என்ன பெருமானம்? 9. ஏக்கு 9. 9 தானே. என்ன தெரியாதா? முதலாவது இந்த இதுக்கு பாருங்க, நீங்க கண்டிருக்கிறீங்க. எங்க இந்த இருக்குது ஏக்கு என்ன பெருமானம்? 9. சரியா? இந்த இதுக்கு ஏக்கு வந்து 9. இந்த 8க்கு என்ன பெருமானம்? 6. பிக்கு என்ன பெருமானம்? பிக்கு 6. ரைட். இப்ப 9
ஆறால இது என்ன அடையாளம்? பெருக்குப்படி. அப்ப 9 6ஆல பெருக்கினா 54. வாய்ப்பாடு சொல்ல தெரியுமானாக்கள் 6ஆம் வாய்ப்பாடோ அல்லது 9ஆம் வாய்ப்பாடோ தெரியுமெண்டா சொல்லி பாருங்க. 9 6 54. சரி, இப்ப இங்க இதுக்கு விட எத்தரட்டாம்? அப்ப இந்த பிக்கு என்ன? இந்த கண்டிக்கும் பிக்கு 6, இந்த டிக்கு வந்து 8, இந்த டிக்கு 8. என்ன செய்யட்டாம்? பெருக்கட்டாமா? பெருக்கட்டாமா? கூட்டட்டாம். இந்த கூட்டல் அடையாளம். அப்ப 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 8 மாறும் எத்தனை? 8 மாறும் எத்தனையாவது விட? முதலாவது விட. வெரி குட். 8 மாறும் 14. அப்ப முதலாவது விட. சரி, அடுத்த கேள்வி 10வது கேள்வி. எழுத்துக்களது பெருமானங்கள் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்தினால் அமைவது. அப்ப 10வதுக்கு என்ன விடை என்று காட்டுங்க. 10வதுக்கு என்ன விட? 1 2 3. இறங்கு வரிசைன்னு சொன்னா கூடினத்துல இருந்து குறைஞ்சுவார். இறங்கு வரிசைன்னு சொன்னா கூடினத்துல இருந்து குறைஞ்சுவார். ஏறு வரிசைன்னு சொன்னா குறைஞ்சத்துல இருந்து கூடி போற. அப்ப ரைட், நாங்க ஏற்கனவே கண்டிருக்கோம். ஏ என்றா என்ன, பி என்றா என்ன, சி என்றா என்ன கண்டுட்டோம். ஏக்கு வந்து 9ஆம், பிக்கு வந்து 6ஆம். எங்க இருக்கு இந்த 6 எல்லாம் என்றா மேல இருக்கு பாருங்க. சிக்கு வந்து 7. ரைட், சிக்கு 7. டிக்கு வந்து என்ன இருக்குது? டிக்கு வந்து 8. இப்ப இதை ஏறு வரிசையில் இல்ல இறங்கு வரிசையில் எழுத சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கூடினது வரும். இதுல கூடினது ஏ. அப்ப ஆ கூட ஏ. ரெண்டாவது இந்த இருக்கிற டி வரும். சரியா? அப்ப ஏ அங்கால டி. அடுத்தது இதுவாண்டா இங்க சி வரும். அடுத்தது பி வரும். எந்த விட? ஏடி சி பி. 10வது விலங்குகள் என்றாக்கள் மட்டும் கையுதுங்க. 10வது விலங்குல ரைட். 11வது வினா. 11க்கு என்ன வரும் விட? 1 2 3. 11க்கு 1 2 3. 2 காட்டப்படுது, 1 காட்டப்படுது. இப்ப ரைட், சரியா அப்படியா பாப்பா? சரியா? ஏற்கனவே செய்திருந்தீங்கன்னு சொன்னா லேசா எடுக்கலாம். இந்த சதுரம் என்று சொன்னா 500, இந்த வட்டம் என்று சொன்னா 1 கிலோ. 3.5 கிலோவுக்கு குறிக்கிறது. இந்த வட்டம் வந்தா 1 கிலோ, இந்த வட்டம் வந்தா 1 கிலோ, இந்த சதுரம் வந்தா 500 கிராம். 500 கிராம் என்றா 1/2 கிலோ. இப்ப எது வரும்? இதுவா இதுவா இதுவாண்டா நாங்க விடையை வச்சு பார்க்கணும். விடையை வச்சு கூட்டி 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 பார்க்கணும். அப்ப பாப்போம். இங்க நான் வந்து ஒவ்வொன்றா கூட்டி கூட்டி பார்க்கிறேன். சரியா? நான் சொல்லித்தரது விலங்குகள் என்றாக்கள் மட்டும் கையுத்துங்க. கடைசியில நான் கேட்பேன். இப்ப 500 கிராம் 500 கிராம் எவ்வளவு? 500 500 1000. 1000 கிராம் தான் 1 கிலோ. அப்ப இது ரெண்டும் 1 கிலோ தானே? இது ரெண்டும் 1 கிலோ. இது 2 கிலோ, இது 3 கிலோ, 4 கிலோ. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா என்னண்டா 4 கிலோ. சரியா? அப்ப இதை கூட்டுவோம். இதுல பாப்போம். இது 2 500 500 1000 சொன்னா 1 கிலோ தானே? 1 கிலோ. இது 2 கிலோ, இது 3 கிலோ. ஏன் வட்டத்துக்கு ஒன்று போட்டீங்கன்னா இந்த வட்டத்துக்கு 1 கிலோ தான் சொல்லி. அப்ப இது 1, இது 2, இது 2 சேர்த்து 1. அப்ப 3. இது வந்து 500 கிராம். அப்ப 3 கிலோவும் 500 கிராமும். அப்ப 3.5 கிலோங்கிறது 2வதுக்கு சரி. 3வதுக்கும் பார்ப்போம். இது 1 கிலோ, இது 2 கிலோ, இது 3 கிலோ,
இது 500ம் 500ம் 1000 1 கிலோ. அப்ப 4 கிலோண்டு வரும் இதுக்கு. சரியா? அப்ப இது பிள்ளை 11 விளங்கிட்டா? 11 விளங்கினாக்கள்? சரி. 12 12க்கு விடையே காட்டுங்க. செய்தாக்களுடைய காட்டலாம் 12க்கு. பேமெண்ட் பண்ணி ஏற்கனவே கிளாஸ்ல ஜாயின்ட் ஆனாக்கள் டியூட் வச்சிருப்பீங்க, டியூட் வச்சு செய்திருப்பீங்க. பேமெண்ட் பண்ணாதாக்கள் டியூட் வந்துட்டு மெயின் குரூப்ல நான் போட்டிருந்தேன். நான் விரும்பினாக்கள் அதை பிரிண்ட் எடுத்து செய்து பாருங்க. இன்றைய கிளாஸும் நேற்றைய கிளாஸும் வந்து எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணப்பட்டது. நான் சொன்ன முதலாவது கிளாஸும் 2வது கிளாஸ் பண்ணதுக்காண்டி இனி அடுத்த குரூப் வழியே ஷேர் பண்ணப்படாது. ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுக்காக வேண்டி இனி வந்து பேமெண்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின்ட் ஆனாக்களுக்கு மட்டும் வந்துட்டு கிளாஸில் நடக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து. சரியா? ரைட். அடுத்தது 12வது வினா. 12 ABCD எனும் இரகசிய குறியீடு குறிக்கும் சொல். ரைட். இங்க ஒரு விஷயம் ஒண்டி இரகசிய குறியீடு குறிக்கிறேன்னு சொன்னா இப்ப பாருங்க, திகதி இத குறிக்கிறது எது பொருத்தமா இருக்கு? முதலாவது விட எந்த விட பொருத்தமா இருக்கு? எந்த விட வரும்? திகதிக்கு இந்த விட தெரியாங்கிறாங்க. ரக்ஷா பார்த்துக்கொள்ளுங்க. தெரியா என்று சொன்னா சரியா? முதலாவது சரி வருமா என்று பாருங்க. நீங்க தீனாவும் இந்த தீனாவும் ரெண்டு அதே இதுதானே, ரெண்டு ஒரே மாதிரி தானே. அப்ப ஒரே மாதிரி விட வரணும். ஒரே மாதிரி முதலாவதும் கடைசியாவதும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க முன்னுக்கு முக்கோணம் மட்டா இதுக்கு விட வரணும் மட்டா இப்படி வந்தா தான் நாங்க விட எடுக்கலாம். ஆனா அப்படி வரல. அங்க என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா சதுரம் வந்து. அப்ப அதனால இந்த விட பொருத்தம் இல்ல. சரி, இதுவும் அழிக்கிட்டு இது பொருந்துமா? இது தீனா, இந்த தீனா, இந்த தீனாக்கு தீனா வருது, இடையில காணா வருது. அப்ப இது பொருந்து. அப்ப 2வது இது பொருந்துமா என்று கேட்டா வேற வேறது. இங்க வேற வேற எழுத்து அறிக்கை இல்ல. சரியா? அப்ப ஒரே எழுத்து தான் இங்க வந்துட்டு ஒரே எழுத்து. இதுவும் வராது. 2வது சரி. அப்ப அது போல விகட கவி, விகடகவி இதுக்கு என்ன பொருந்தும்? ஏ பி ஏ சி டி. என்ன விட பொருந்தும்? 1 2 3 விகட கவி. ரெண்டு. ரைட், வெரி குட். 2 பொருந்துமா? சரியான பாகம். இந்த வீணாக்கு வீணா, இந்த வீணாக்கு வீணா. ரைட். இந்த காணாக்கு இந்த காணா, இந்த காணாக்கு இந்த காணா. அப்ப டி மட்டும் இந்த டானா. சரி. அப்ப 2வது சரிவர். 3வது ஒரு ஆள் காட்டிச்சு. முதலாவதும் காட்டல, 3வது காட்டிச்சு. 3வது செட் பண்ணி பாரு. இந்த சீனா, சிக்கு
இது முதலாவது எடுத்தா கடைசி எழுத்து வீணா. இதுக்கு வீணா சி தானே வாட்டணும். மூணாவது காட்டினாலு கடைசியில சி காட்டணும். ஆனா இங்க ஏ காட்டுது. அப்ப இது பிள்ளை. அப்ப அது போலதான் அந்த கேள்விக்கு பாருங்க என்ன வரும் என்று பார்த்தா சரியா, இது மாறிக்கட்டி எது பொருத்தம் என்று மாறிக்கட்டி. அப்ப ஒவ்வொன்றா பாப்போம். இந்த கடைசி எழுத்து இதுக்கு வாரேன்னு சொன்னா அதே ஏ வந்திருக்கணும். அப்படித்தானே? இந்த வீணா வாரேண்டா ரெண்டு வீணாவும் ஒரே எழுத்து வந்து அங்காலையும் இங்காலையும் வந்திருக்கணும். அப்ப இது முதலாவது வராது. இந்தாவும் பானா இந்தாவும் பானா. முதலாவது மூணாவது ஒரே எழுத்து இருக்கணும். இதுல கிடக்கா பாருங்க, முதலாவது மூணாவதும் ஒரே எழுத்து இருக்கணும். இருக்கா? முதலாவது இந்த அறைக்கு பானா இந்த பானா. அப்ப பாருங்க இந்த ஏ அப்படி வந்து இந்த ஏக்கு, இந்த பானாக்கு இப்படி ஏ வந்து இந்த இதுக்கு ரெண்டாவது. சரியா? இது இப்பன்னா டானா உம்மன்னா. அப்ப ரெண்டாவது பொருந்தும். 12க்கு விளங்காதாக்கள் மட்டும் கைவிட்டுங்க. 12க்கு பப்படம் விளங்காதாக்கள் மட்டும் கைவித்தலாம். 13 13வது சரி, இதுவும் நமக்கு கேள்வி வரும். கேள்வி எங்களுக்கு நிறைய வார இந்த மாதிரி வாரது என்ன வரும். 13க்கு ஆன்சர் தெரியும் என்கிறார்கள். 13க்கு ஆன்சர் தெரியும். இதுக்கு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர். முதலாவது என்ன செஞ்சிருக்காங்க? ஏ சி டி எஃப். ஏசிடிஎஃப். அடுத்தது ஆர் எஸ் டி எம். இது 67 89. இது 45 21. ஏ டி டி எம். இதுக்குத்தான் கட்டி. சரி, அந்த இதுக்கு இதா இதுக்கு இதா இதுக்கு என்ன என்று கேட்டி. நம்ம பயப்பட தேவையில்ல. சரியா? பயப்பட தேவையில்ல. இந்த 4 இலக்கத்துக்கும் இந்த தந்திக்காங்க, இதுக்கு இது தந்திக்காங்க. அப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் என்ன வரும் போட்டு பார்ப்போம். இந்த ஏக்கு இந்த 6 அப்ப 7. இந்த இதுக்கு வந்து 8, இதுக்கு 9. அதே நம்பருக்கு அதுக்கு மேல மேல போடுவோம். இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 2, இதுக்கு 1. இந்த போட்ட விளங்க அதாக்கல சொல்லுங்க. இந்த போட்டது விளங்கல்ல. இந்த ஒவ்வொன்றுக்கும் போட்ட விளங்கல்ல. விளங்கல் மட்டும் கழிக்கும். சரி, இப்ப இங்க தந்து தானே இருக்குது 4 நம்பர் தந்து தானே. இது அப்படியே ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சா ஏக்கு மேல இந்த அறைக்கு இந்த 6 கொண்டு வந்து இந்த ஏக்கு மேல வச்சிரு. அப்ப 6, இந்த அரைக்கிறது 7, இந்த அரைக்கிறது 8, இந்த 9. இப்ப விளங்கிட்டா? இந்த இது அப்படியே ஒன்று இங்க வச்சிருக்கு. 4 5 2 1. இப்ப 6க்கு 4 இதுக்கு எது டிக்கணும். இப்ப இதுக்கு என்ன எது கேட்கிறாங்க? அப்ப ஏ என்று சொன்னா இங்க ஏக்கு என்ன போட்டிக்குது? கையை காட்டுங்க. ஏக்கு என்ன போட்டிக்குது? இந்த ஏக்கு என்ன போட்டிருக்குது? 6. அப்ப இந்த ஏக்கு 6. டீக்கு என்ன போட்டிக்குது? இங்க 2. இந்த டிக்கு என்ன போட்டிக்குது? இங்க பாருங்க, இந்த டிக்கு 8 போட்டிக்குது. இந்த எம்முக்கு என்ன போட்டிக்குது? இந்த 1 போட்டிக்குது. அப்ப 62 81 ഇവിടെ ഇരിക്കാ 62 81. அப்ப 3வது விட. சரியா? சரி, இது விளங்கினாக்கள்
பங்குட விலை 432 ரூபா 50 சத்தை ரூபா 50 சதத்தை டி சி பி இ எச் என்று குறிக்காங்களா? 432 ரூபா 50 சதத்தை DCBEH என்று குறிக்காங்களா? அப்ப சரியா 324 ரூபா இத எப்படி குறிக்கலாம்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த 324 ரூபாய் எப்படி குறிக்கலாம்? முதலாவது விட DCBH, இரண்டாவது விட CBDH, மூணாவது விட CBDEH. எந்த விட வரும்? இது மூணுல எந்த விட வரும்? இதுக்கு எப்படி குறைக்கலாம்? இப்ப இந்த இருக்கிறத ஒதுக்கு கீழே எழுதி பாப்ப. எழுதினா ஒவ்வொன்று சரியா? ரைட். இந்த இருக்கிற டிசிபி இந்த ஓடருக்கு தான் இருக்குது. டிசிபி கொத்துக்கு நேர கொத்தோ இஹெச். சரி, இப்ப ஒவ்வொன்று என்ன வந்துட்டு. இப்ப 3க்கு என்ன? சி. 3க்கு சி. 2க்கு என்ன வரும்? பி. 4க்கு என்ன வரும்? டி. சிபிடி அங்கால 0 ஹெச் ஹெச் ஹெச். அப்ப எத்தனையாவது விடையண்டா? 2வது விடை. 3ல 2வது விடை. சரியா? அப்ப அதே போல இதுக்கும் நாங்க செய்யலாம். இந்த அரைக்கிறது அதே மாதிரி. அப்ப இதுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். 14வது கேள்வி. ஒரு ஆறிலேயே காலத்தல வெடியையும் பசிக்குது என்று சொல்லிட்டு யாரை வைக்கிறீங்க? டீ எல்லாம் வந்திருக்கும். எல்லாரும் காலையில குடிச்சுதான் வந்திருப்பீங்க. இந்த பக்கம் புள்ளா முடிப்பேன். 14வதுக்கு விடையை காட்டுங்க. நீங்க செய்தி ரை பண்ணிப்பீங்களே. 14வது விட என்ன வரும்? 1 காட்டுறாங்க. 1 எல்லாரும் உண்டா? சரியா பிள்ளையா பாப்பமா? இதோட இதை கூட்டின பியாம், இதோட இதை கூட்டின சியாம், இதோட இதை கூட்டின டி. இப்ப எனக்கு விளங்குது இல்லை எப்படி செய்யறேன்? யார் எனக்கு விளங்கப்படுத்த போறோம்? டிக்கு பரிமாணம் என்ன? யாரை கெட்டிக்காராக்கள்? யார் எனக்கு படிப்பிக்கிற டிக்கு 2 பார்ப்போம். யாருக்கு ஏத்த போறீங்க? விளங்கப்படுத்த போறீங்க யாரு? பாத்திமா மட்டும் கை வைத்திருக்கிறா. வேற யாரு? அன்சஃப் ஏத்திருக்காரு. வேற சஃபியா வைத்திருக்கு. டெவினேஷ் கை வைத்திராக்கிட்ட 32 யாருன்னு ஒரு ஆட்ட கேட்பேன். யாருக்கு இல்ல? சஞ்சனா, மதீகா முஷாதி, மஹீரா முசாதி. அவைக்குத்தான் ஓன் பண்ண போட்டீங்க. விளங்கப்படுத்துங்க. எனக்கு தெரியும், நான் மொக்கு. நீங்க எனக்கு விளங்கப்படுத்தினாச்சு. ஓகே. மேலே இருக்கிற கேள்வியிலிருந்து பார்த்து ABCDEF பெருமானத்தை போடணும். ஏதது 6
விடையை போட்டா செய்ய போறீங்க. ஏடத்து 6. 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. அப்ப B பெருமானம் 8. 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10. அப்ப சீட பெருமானம் 10. 10ஐயும் 2ஐயும் சீர பெருமானம் 10. சீயையும் சரி, ஓகே. 2ஐயும் கூட்டினா 12. சீட பெருமானம் 12. 12ஐயும் 2ஐயும் கூட்டினா 14. அப்ப பெருமானம் 14. 14ஐயும் 2ஐயும் கூட்டினா 16. அப்ப ரைட், ஓகே சொல்ற. ஓகே ரைட், இப்ப நான் விளங்கப்படுத்துறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப எங்களுக்கு இங்க என்னன்னு தெரியா, நாங்க என்ன செய்யணும்டா தந்ததை வச்சுதான் நாங்க விட செய்யணும். இதுல சும்மா உதாரணத்துக்கு இப்படியும் போடலாம் தானே. இந்த ரெண்டோட 2 கூட்டினா 4. அப்ப பிக்கு 4. இதுக்கு 2, இதுக்கு பி என்று சொன்னா இதுக்கு 4. அப்ப இதுக்கு 6. இப்படின்னு சும்மாவும் செய்யலாம் தானே. மேல இருந்து சும்மா நாங்க போட்டும் செய்யலாம் தானே. ஏன் ஒன்றையும் போடலாம் தானே. 1 2 கூட்டினா 3 போடலாம் தானே. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, முதலாவது தந்தத்தை வச்சு போகணும். தந்தது எங்கன்னு சொன்னா இந்த அறைக்கு. இதுதான் தந்திக்காங்க. சரியா? இதுதான் தந்திக்காங்க. அப்ப இதை வச்சு நாங்க எப்படி போற, 2 கூட்டினா 16 வரும். எஃபோட 2 கூட்டினா 16 வரும். அப்ப என்னத்தோட தான் 2 கூட்டினா 16 வரும்? யாருக்கு இல்லை? என்னத்தோட 2 கூட்டினா 14 வரும், 16 வரும். யார் சொல்லுவீங்க? பிரக்ஷான் சொல்லுங்க. பிரக்ஷான், என்னத்தோட 2 கூட்டினா 16 வரும்? மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே போட்டிக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா சரி. வரது இல்லையா? செட்டிங்ல பிரச்சனை இருக்குது. சசிகா, சசிகா என்ன வரும்? 14. 14. சரியா? என்னத்தோட கூட்டினாண்டா, சரியா? இங்க 14 இந்த எஃப்க்கு பதிலா 14 போட்டோம்டா 14 2 16. அப்ப இது எஃப் 14. அப்ப எஃப் 14டா இங்க 14 வரணும்டா. 2 கூட்டி 14 வரண்டா. என்னத்தோட 14 வரணும்டா, இ 12ஓட தான் 2 கூட்டினா 14 வரும். அப்ப இ இந்த இருக்குது, இது 12. இப்ப 2 கூட்டினா 12 வருது. அப்ப டி 10ஓட 2 கூட்டினா 12 வரும். எங்களுக்கு டி தான் கேட்டிருக்குது. அப்ப டி வந்து இங்க 10. முதலாவது விட எடுத்தாக்கள் கைவித்துங்க. முதலாவது விட எடுத்தாக்கள். சரியா? விட வந்துச்சா? பின்னுக்கு இருந்து போகணும். தந்த விடைக்கு வச்சு நாங்க போகணும். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி இதோட முடிப்போம். கத்தவானா ஏசையும் பானா. சரியா? இங்க மாட்டுக்கு மானா, பூனைக்கு தானா, முயலுக்கு அம்மன்னா, இங்க மானுக்கு தீனா, இங்க எது யானைக்கு ரூனா, இதுக்கு காணா. இப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்? ஒன்றுமே இல்லை, பச்சை தண்ணி. இதுக்கு பூனைக்கு என்ன வருது? தானா. பூனைக்கு ஒவ்வொன்றுக்கு மேலழினாலும் சரிதான், தானா. யானைக்கு என்ன? ரூனா. மாட்டுக்கு மானா, முயலுக்கு மன்னா. அப்ப என்ன? தருமம். எத்தனையாவது விட? 2வது விடை. ரைட். அடுத்த கேள்வி 16வது. செயல் என்பதன் ஒத்த பொருள் குறிக்கும் சொல்லுக்குரிய ஒரு தொகுதி.
செயல் செயல்னு சொன்னா என்ன வரும் ஒத்த பொருள் அப்ப ஒவ்வொன்றும் என்ன என்று பார்க்கணும் நாங்க ஒவ்வொன்றும் என்ன இப்ப குதிரைக்கு வந்திருக்குது குதிரைக்கு காணா காணா இங்க யானைக்கு ரூனா கரு மானா இது மாட்டுக்கு மானா அடுத்தது பூனைக்கு கருமம் வருமா வராதா செயலுக்கு செயலண்டா கருமம் சரி வருமா வராதா வரும் அப்ப முதலாவது விட இதையும் பார்ப்போம் இது காணா மானா ரூனா கமரு கமரும் வருமா செயலுக்கு கமரும் அண்டு வருமா இல்ல இங்க கமம் ரு அண்டு வருது இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த தந்திக்கிற இந்த குதிரைக்கு காணா போட்டிக்குது காணா மாட்டுக்கு மானா போட்டிக்கு முயலுக்கு என்ன போட்டிக்குது முயலுக்கு வந்து உம்மன்னா போட்டிக்குது அப்ப கமம் இந்த இதுக்கு யானைக்கு வந்து ரூனா போட்டி கமம் ரூ அண்டு போடுறியா கருமத்துக்கு கருமம் அண்டு வரும் செயல்னு சொன்னா கருமம் ஒத்த சொல் இப்ப கருமம் முதலாவது வரும் அடுத்தது இந்த அரிக்கிறது என்பது எழுதப்பட்டுள்ள சொல் இது என்ன ஏனெண்டா இந்த செக்ஷனோட வரக்குள்ள இதை முடிச்சுட்டு போவோம் அதனாலதான் இந்த 17 வரைக்கும் வந்த மானுக்கு தீனா சரி மானுக்கு தீனா அங்க யானைக்கு ரூனா இது மானா யானை டாக்குக்கு என்ன வரும் டாக்குக்கு வந்து டாக்குக்கு தரல சரி முயலுக்கு இங்க முயலுக்கு என்ன வரும் உம்மன்னா சரியா அப்ப திரு மம் இடையில ஒரு இடவழி என்று வச்சு சரி என்பதன் மூலம் எழுதப்படும் சொல் திருமணம் என்பது சரியா பிள்ளையா கூற முடியாது உங்களோட விட என்ன வரும் திரு ம அங்கல ஒன்று தெரியா மன்னா இப்ப டாக்குக்கு நமக்கு சொல்லிக்கா சொல்லல ரைட் இப்ப உங்களோட விட சரியா பிள்ளையா கூற முடியாதா எது சொல்லுங்க பாப் சரிங்கிறார்கள் கேக்குதுங்க சரி சரி ரைட் நதா சரியா பிள்ளையா இல்ல கூற முடியாது கூற முடியாது வெரி குட் சரிங்கிறாக்களுக்கு டாக்குக்கு என்ன சொல்லுங்களேன் பாப் நானாவா டாக்குக்கு நானாவா நாய்க்கு நானா வருமா ஏன் தானா வராதா காணா வராதா உம்மண்ணா வராதா தானா வராதா பானா வராதா அங்க சொல்லல தானே விரும்புற மாதிரி நீ நான் போடலாம் தானே டாக்குக்கும் நானா தானே போடணும் அப்ப டாக்குக்கு நமக்கு என்னே தெரியா அப்ப சரி என்று நம்ம சொல்லல பிள்ளை என்று சொல்லல மற்றது நாலும் சரியா வந்திருக்கு நானா மட்டும்தான் தெரியா ஆகவே எமக்கு 3வது ஆன்சர் கூற முடியாது சரியா பிள்ளையா இல்லையான்னு நமக்கு கூற முடியாது சரியா ரைட் ஓகே இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு 17 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் அடுத்த கிளாஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க சரியா படிப்பிக்க வேண்டிய செக்ஷன்கள் கேள்வி வார செக்ஷன்கள் கொஞ்சம் நின்றுதான் போகும் கேள்வி வராததெல்லாம் இப்ப இந்த இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் கடைசியா வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் குயிக்கா நீங்க செய்வீங்க 6வது கேள்வி நிறைய கேள்வி வார அதே போல ஏற்கனவே ஸ்டார்ட்ல ஒரு கேள்வி வழங்கப்படுத்தினேன் கூட்டி கழிக்கிற வித்தியாசம் வர்றது 2ஆ பிரிச்சு கொடுக்கறாது 3வது கேள்வி மாதிரி அப்ப இது 2 கட்டாயம் நிறைய கேள்வி வார சில பேரு நல்லா தெரியும் சரியா தெரிஞ்சு போட்டு இப்படித்தான் செய்யற என்ற மாதிரி தெரியாம வந்திருப்பாங்க அப்ப நாம அந்த பிளவிட கூட சரியா ரைட் இன்னும் இருக்குது நமக்கு பாட முடியல அப்ப முடிப்போமா கிளாஸ் Hi, sir. Hi, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.